எங்கடா எந்த கடை? இதுக்குள்ளதான் சார். போடா. சார் என்ன சார் விஷயம்? யார் நீ? நான் இந்த கடை மேனேஜர். நாங்கள் சிவிலேருந்து வரோம். போன மாதம் கோயம்புத்தூரில் கொள்ளடிச்சு 1.25 கோடி மதிப்புள்ள நகையை இங்கே தான் வித்ததான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் சார். அதான் கடை செக் பண்ண வந்திருக்கோம். சார் நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. 40 வருஷமா கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம். பழைய நகைங்க. ஷட் அப் சார் கொஞ்சம் நிதானமா. ஸ்டாப் இட். இந்த சிபிஐ வெற்றி செலவனை கேனப்பே நினைச்சியா? ராத்திரி பகலா தெருவா அலைஞ்சவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா கதையை அளக்குற. ராஜேந்திரன் சார். கடையை செக் பண்ணியா? சர்ச். சார் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க முதலாளி வந்துருவாரு. எப்பயா வருவாரு? எப்போ வருவாரு? அவர் நல்லா அதுன்னு பார்த்து வர வரைக்கும் நான் உட்காந்துட்டு இருக்கணுமா? எஸ்கியூஸ் மீ சார், எங்க முதலாளிக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆனா அவர் எப்ப வர்றாரோ அதுதான் நமக்கெல்லாம் நல்ல நேரம். இப்ப வந்துருவார் பாருங்க. வணக்கம். அவர் சிபிஐ வெற்றி செல்வனா எவனோ கொள்ளையடிச்ச நகை நம்ம கடையில் வித்ததா வாக்குமூலம் கொடுத்துருக்கானா, அதை பத்தி விசாரிக்க வந்திருக்காரு. வெற்றிய உள்ள வர சொல்லுங்க. சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க. வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. ஏய், நானும் உட்காந்து விருந்து சாப்பிட வரல, கடையை பூட்டி சீல் வைக்க வந்திருக்கேன். அப்படி சொல்லி 5 லட்சமோ 10 லட்சமோ லஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்க. ஏய், இந்த சிபிஐ வெற்றி செலவனை யாருன்னு நினைச்சேன்? வண்ணாரப்பேட்டை கபாலின்னு நினைச்சேன். என்ன உன்னோட ஒரிஜினல் பேரை சொல்றேன்னு பாக்குறியா? என்னோட ஒரிஜினலை பாக்குறியா? ஒரிஜினல் சிபிஐ. நானும் உன்னை பிடிக்கிறதுக்காக 6 மாசமா கடையா வேஷம் போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நாம சந்திச்சிருக்கோம். போலாமா? டேய், என்ன சொல்ற? உள்ள சிபிஐ ஆபீசர் இருக்காங்க. ஐயோ, வாங்கடா. டேய், சீக்கிரம் ஓடுடா. ஓடு. சீக்கிரம் உள்ள போ. டேய், என்னாச்சுன்னு பாருங்கடா. கரண்ட் கட் ஆயிடுச்சுனா. ஷட். கடவுள் பாவத்தை தொலைக்கிறதுக்காக காசியை படைச்சான். உன்ன மாதிரி பாவிகளை அழிக்கிறதுக்கு இந்த காசி விஸ்வநாதனை படைச்சிருக்கான். ఇదే సార్ ఈ కేసులో నా ఎంక్వైరీ பண்ண எல்லா டீட்டெயில்ஸ் இதில் உண்டு சார். மொத்தம் 117 பேர் விசாரிச்சு, அதில் சந்தேகப்படுற 7 பேர் அரெஸ்ட் செஞ்சு விசாரிச்சு. ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை சார். டீட்டெயில்ஸ் மொத்தம் இதில் உண்டு சார். நீங்கள் படிச்செங்கில் மனசிலாகும் சார். உடனடியாக நான் படம் வரைகிறதுக்கு ஒரு டிராயிங் போர்டும் ஸ்கெட்ச் பண்ண ரெடி பண்ணுங்க. படமோ? யூ மீன் ஓவியம்? எனக்கு பொழுது போகலன்னா உடனடியாக நான் படம் வரைய ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பொழுது போகலனா பாத்ரூம்ல உட்காந்து புக் படிப்பேன். நீங்க வேணா இங்க படிங்க. சாரி சார். பிரமாதம். சேடோ, இன்னும் வரைய தொடங்கலடா. அவர் பேனாவை பிடிக்கிற ஸ்டைலை பார்த்தாவே தெரியல எவ்வளவு பெரிய வேலைக்காரன்னு.
இவன் யாரு, எங்க இருக்கான்னு உடனடியா கண்டுபிடிச்சாகணும். படம்லாம் நல்லா வரையறீங்க, ஓகே. உங்க கற்பனையில வந்தவன நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவன் கற்பனை இல்ல, நிஜம். இன்னைக்கு என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணவங்களை இவனும் ஒருத்தன். நேத்து வரைக்கும் என்ன கொலை செய்ய யாருமே முயற்சி பண்ணல. இன்னைக்கு இந்த கேஸ பொறுப்பேற்றுக்க வரும்போது வழியில என்ன கொலை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னா ஜட்ஜை கடத்தினவங்களுக்கும் இவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இந்த நூலை பிடிச்சா அந்த மலையை இழுத்தணும். நீங்க சொன்னதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். உங்க வெற்றிக்கு பின்னாடி நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இல்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்ல வந்தேன். என்னதான் இருந்தாலும் போலீஸ் தான், சிபிஐ தான். ஏட்டு தான். கேட்டியா, ஒரு சின்ன சந்தேகம் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே. தொப்ப நெருப்புன்னா சுடணும், பூமின்னா சுத்தணும், போலீஸ்னா சந்தேகப்படணும். கேளு 1.5 மாசமா அந்த கேஸ் விஷயமா நாமளும் தெருத்தலா சுத்தி இருந்தோம். ஒரு தெருநாய் கூட கடிக்க வரல. ஆனா இவர் வரான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்களே, எப்படி? வீட்டுக்குள்ள சுண்டலி வருதுன்னா எவனா பயப்படுவானா? ஆனா வீதியில சிங்கம் வருதுன்னு சொல்லி பாரு. அப்படிதான் இவரு சிங்கம். இவர் எங்க வந்துட போறாருன்னா பல வில்லனுங்க முட்டுக்கட்ட போறாங்க. கடைசியில அவங்க தான் துண்டக்கான துணியக்கான ஓட போறாங்க. சரியா சொன்னீங்க கேட்டியா. ஓட்டேரி சங்கர் 27 பிள்ளையார் கோயில் தெரு, ஓட்டேரி. என்ன இது? காவி வேஷ்டி சார். ரவுடி வீட்டுல எப்படியா காவி வேஷ்டி இருக்கும்? இப்பெல்லாம் காவி வேஷ்டி எங்க வேணாலும் வரும் சார். சொல்ல முடியாதியா, உள்ள எதுனா இருக்க உதறி பாரு. எவட நோக்கினும் சைக்கிள் செயின், கத்தி, துப்பாக்கி சார். உருப்படி ஆட்டி ஏதும் கிட்டல சார். கந்தசாமி சார், அங்க குப்பை கூட இருக்கு பாரு. நீ போலீஸ்காரனா என்னத்தை குப்பை கொட்ட போறேன்னு எங்க அப்பா கேட்டது கரெக்டா இருக்கு. கந்தசாமி சார், எங்க கொண்டு போற? வெளியே கொட்ட போறேன். இங்க கொண்டு வா. சார், அவனுக்கே தேவையில்லைன்னு குப்பையில போட்டிருக்கான். இதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது? கிரிமினல்ஸ் தேவையில்லைன்னு ஒதுக்குற விஷயத்துல தான் போலீஸுக்கு தேவையானது கிடைக்கும். கொட்டு. நான் பாருங்க, 2 குவார்டர் பாட்டில், ஒரு பீரு, பிரியாணி சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா சிக்கனா மட்டன் தான் கண்டுபிடிக்க முடியல. இது என்ன நம்பர்னு தெரியுதா? 84435877 கோடு 6 OE. உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்கல, இது என்ன நம்பர்னு கேட்டேன். தெரியாது சார். இது கொரியர் நம்பர். அவனுக்கு யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல் சார். ஆமா சார், அந்த அட்ரஸ்ல போன மாசம் 10ஆம் தேதி ஒரு பார்சலை டெலிவரி பண்ணிருக்கோம். எங்கிருந்து அனுப்பியிருக்காங்க? டி நகர் பென்ஸ் பார்க் ஹோட்டல்ல இருந்து சார். அனுப்புனது யாரு? ஜாஸ்மின் ஒரு பொண்ணு சார். ஜாஸ்மின். என்னடி ஜாஸ்மின், உன் லவர் ஓட்டேரி சங்கர் கொஞ்ச நாளா ஆளே காணோம். எங்க போறான்? யாரையாவது கையை வெட்டணும், காலை வெட்டணும்னு ஆர்டர் வந்திருக்கோம். கடைசியில படத்தை எடுத்துக்கிட்டு இங்க தானே வந்தாகணும். வரட்டும். ஹாய், பச்சை குதிரை. என்ன தாண்ட வரியா? பச்சை குதிரை தாண்ட வரியா? ஆயம் போட்டு ஆட்டத்துல சேர வரியா? பச்சை குதிரை தாண்ட வரியா? ஏய், என்ன வரியா? என்னடி பெருசா பத்தினி வேஷம் போடுற? அங்க அந்த ஆட்டம் அண்ணன் ஹோட்டலை தாண்டிட்டா கண்ணகி ஞாபகம் வருதா? ஒரு ரேட் என்னன்னு சொல்லு கண்ணு. 20ஆ 25ஆ? செருப்பு பிஞ்சிரும். ஆடத்தான் தெரியுது பார்த்தா நல்லாவே நடிக்கிறான். இது ரேட் ஏத்துறதுக்கு டெக்னிக் மாமா. டெக்னிக்கா? என்ன போலீஸ்கா? பண்ணு. ஏண்டா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? கங்காதரன் தானே? அவர் அடையார் மாமா, இங்க சேது. அட சேதுவா, நம்ம ராமமூர்த்தியோட பிரதர் மச்சான். வரட்டும். வர்ற வரைக்கும் என்ன பண்றது? பூ பறிப்போம். பறிச்சிருவோம். பூ பறிக்க வருகிறோம். ஏய் எந்த மாதம் வரீங்க? மாத்தி மாதம் வாரோம்.
ஏண்டா ஏன் ஆளுகிட்டே கலாய்க்கிறீங்களா? பசங்களா என்னடா பொடி பசங்களா திடீர்னு போஸ் கொடுக்குறீங்க? உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன் நானு.